இன்றைக்கி நாளில் நடிப்பு, சண்டை, விளையாட்டு எல்லாமே இருந்தது. வாங்க உள்ளே போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நாள் 13 எல்லா ட்ரிப்பையும் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போதே சரியான முடையாக இருந்தது. அதனால் இவனை இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு இன்றைக்கி எப்படியே கிளம்பிடலான்னு கிளம்பி உட்காந்தேன். பாருங்கள், சாக்ஸ் போடும்போது எனக்கு முடை. அப்புறம் ஜிம் போனதுக்கப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இவன் டான்ஸ் ஆடுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு சரியான சிரிப்பு. ஒர்க் அவுட் முடித்து விட்டு ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி விளையாட கிளம்பியாச்சு. விளையாட வந்தால் இவனுங்க விளையாட வரானுங்களா இல்லை பிக்னிக் வரானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. வந்துட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே ஒரு இடையில ஏதோ கடி ஜோக்கு விட்டுக்கிறேன் அப்படின்னாரு. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னது எறும்பை கட் பண்ண என்ன ஆடியன்ஸ்? நான் ஆன்சர் என்னென்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். நல்லா விளையாண்டுட்டு நைட்டு அத்தை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி கசின்ஸ் எல்லாமே ஒரு ரீயூனியனை போட்டோம். ஒரே ஜாலியாக இருந்தது. இவர் தான் கடைக்குட்டி. அடுத்து கம்மியாக இவன் பெரிய குட்டி, அவங்க அண்ணன். சின்ன பசங்கிட்ட வம்பளுக்கிறதே இவனுக்கு வேலையாக போச்சு. சரி, அவன் தான் சின்ன பையன் விளையாட வரான்னா இவன் சைஸ் வச்சுக்கிட்டு இவன் அவங்க கூட போய் விளையாண்டுருக்கான். அப்புறம் இன்றைக்கி நடிப்பு திறமையை காட்டும் ஒரு போட்டி வச்சோம். அதில் நம்மால் சும்மாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல. இதில் விட்டா சும்மா கலக்கிடுவாப்புல. கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே அவன் பார்த்தீங்களா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு. அவன் நடித்தது அவனுக்கே என்னன்னு தெரியுமான்னு தெரில. எங்களால் கண்டே பிடிக்க முடியல, அப்படி குழம்பு போயிருக்கோம். இந்த சின்ன பையன் கூட நல்லா நடிக்கிறான்டா. நீ கூட நடித்த பார்த்தியாடா, அதை என்னால் தாங்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி இந்த நடிப்போடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம்.